Hi, hello, Cinephers. This is Siddharth Soundarajan. In the video, Dakar படத்தோட first impression தான் பார்க்க போறோம். So let's roll the intro. டக்காய்ட் இந்த படத்தோட ட்ரைலர் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். போன சினியோடிஸ் வீடியோலயுமே சொல்லியிருந்தேன். இந்த படம் வந்துட்டு தெலுங்கு ஹிந்தி பைலிங்குவல்ங்கிறதுனால தமிழ்நாட்டுல பெருசா ஓட்டல. அதனால இந்த படத்தை நான் ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் லக்கிலி ஒரு தியேட்டர்ல டெய்லி ஒரு ஷோ மட்டும் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அதை அடிச்சு பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறது இங்க வந்திருக்கு. ஸோ ஐ லவ் தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆல்வேஸ். ஸோ அதிவிஷேஷ் ஹிட் 2ல இருந்து எனக்கு அவரை தெரியும். சோ அவர் இந்த படத்தோட ரைட்டரும் கூட. இவர் பரத்வாஜனோட இன்டர்வியூ மூலியமா இவர் ஒரு ரைட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு குடுவாஞ்சேரி இல்ல ஏதோ குடுவாச்சேரின்னு ஒரு படம், அது ஏதோ ஒரு அவர் கெரியர் ஸ்டார்டிங்ல வந்த படம் போல இருக்கு. அதுவுமே இவர் ரைட்டிங்ல தான் அந்த படத்தை வந்துட்டு பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த படத்துக்கு இப்ப சீக்குவலுமே எடுக்க போறாங்களாமா, அதையுமே இவர் எழுதிட்டு இருக்காரு. சோ அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்துக்கான ஒரு லேட் இம்ப்ரெஷனுமே போடுறேன். அண்ட் ஆல்சோ அந்த படத்துக்குமே நான் இந்த பார்ட் 2க்குமே ஹைப்பா இருக்கேன். சோ இப்போதைக்கு இந்த டக்காய்ட் படத்தோடைய ரிவ்யூ தொடங்குவோம். டக்காய்ட் இந்த வேர்ட் மீனிங்கே வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பெரிய பேக் ஸ்டோரிங்கிறது இந்த வேர்டுக்கு இருக்கு. ஹிந்தி இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இந்த வேர்டோட ஆரிஜின் வந்துட்டு பயங்கர லாங்கா இருக்கு. ஜஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு திருடன் அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம். ஒரு ப்ரூட்டலான ஒரு திருடன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த டக்காய்ட் அப்படிங்கிறது வேர்டுக்கு. நான் இங்கிலீஷ் வேர்டுங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் அது இங்கிலீஷ் ஹிந்தின்னு சொல்லிட்டு கலந்த மாதிரி இருக்கு. படத்தோடைய பிளாட்டுக்கு வருவோம். பிளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்ட்ல 2005ல. சோ அப்ப வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாங்க ஒரு காரணத்துக்காக. அது என்ன காரணம், அது என்ன பேக் ஸ்டோரிங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த சம்பவத்தினால வந்துட்டு தன்னை ஹீரோயின் பிட்ரே பண்ணிட்டா, தனத்துக்கு ஜெயில போட்டுட்டா அப்படிங்கிற அந்த கோவத்தோட 13 வருஷம் வந்துட்டு ஜெயில இருக்காப்ல ஹீரோ. இப்ப 2021ல வந்துட்டு திரும்பி கதை ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போதைக்கு ஜெயில இருந்து வெளியில வந்து ஹீரோ இவன் பழி வாங்கணுங்கிற முடிவு எடுக்கிறான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போதைக்கு ஜெயில இருந்து வெளியில வரல, எஸ்கேப் தான் இருக்கான். சோ அதனால போலீஸ் இவனை தேடிட்டு தான் இருக்காங்க. சோ அதனால சீக்கிரமா துபாய் கிளம்பணும், அதுக்கு பணம் வேணும். சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணுமே இருக்கா. சோ இப்போதைக்கு வந்துட்டு அவளுக்கு பணம் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா அவளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ங்கிறது இருக்கு. அதுக்காக பணம் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு போய் செக் பண்ணலாங்கும் போது கருணா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அதுல வந்துட்டு பிரகாஷ் ராஜ் தான் ஓனர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் லிட்டரலி வந்துட்டு இந்த கொரோனா பீரியடை யூஸ் பண்ணி ஆக்சுவலா 2021 இயர்லியில காமிச்சிருக்காங்க. சோ கொரோனா பீரியட் முடிஞ்சு அந்த இது தொடங்கினது இந்த தளர்வுகளுடன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தொடங்கி கிட்டத்தட்ட இந்த எண்டு கொரோனாவோட எண்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த கொரோனா பீரியட் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு பணப்பேயா வந்துட்டு நிறைய பேர்த்த ஏமாத்தி அதிகமான பணத்தை வந்துட்டு இது பண்ணி பிளாக் மணியா வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல். சோ இப்ப அந்த கொரோனாங்கிறது கிட்டத்தட்ட முடிய போற நிலைமையில இருக்கும் போது வந்துட்டு இந்த பணத்தெல்லாம் அவங்க வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதை வந்துட்டு ஒயிட்டா மாத்திரக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். சோ இப்ப இந்த பணத்தை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்றாரு. சோ அதுக்காக வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஹெல்ப் கூப்பிடுறாரு. எதனால அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு 4 வீலர் ஓட்டுறதுல பயங்கரமான டிராஜிக்கான ஒரு விஷயங்கிறது இருக்கு. படத்தோடைய அந்த பிளாஷ்பேக்லயே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு 4 வீலர் ஓட்டுறதுல வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவன் சரியாவே கத்துக்க மாட்டான். அவனுக்கு 2 வீலர் சூப்பரா ஓட்டுவான். பட் 4 வீலர் அவன் வந்துட்டு ரொம்ப மோசமான டிரைவர். சோ அதனால வந்துட்டு தனக்கு ஒரு டிரைவர் வேணும் இந்த திருட்டுக்கு அப்படிங்கும் போது நான் பாஸ்ட்ல பண்ணது எல்லாத்தையும் மறந்துடுறேன். இப்போ உனக்கும் பண கஷ்டம் இருக்கு, எனக்கும் பண கஷ்டம் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து திருடுவோம், நீ வண்டி ஓட்டு நான் திருடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த திருட்டை வந்துட்டு பிளான் பண்றாங்க. சோ இந்த கருணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பணத்தை அடிக்கிறதுக்கு இவங்க பணத்தை அடிச்சு எஸ்கேப் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு. அண்ட் ஹீரோவோடைய பாயிண்ட பொறுத்தவரையும் வந்துட்டு என்ன நீ துரோகம் பண்ணி ஏமாத்திரல, உன்ன நான் துரோகம் பண்ணி ஏமாத்துறேன், அவனுடைய போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு மொத்த பணத்தை அடிச்சுட்டு நான் வந்துட்டு துபாய் கிளம்புறேங்கிற ஒரு இடத்தோட தான் இருக்காரு. சோ இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு, உண்மையிலேயே பிளாஷ்பேக்ல வந்துட்டு எதனால ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை போட்டு கொடுத்தாங்க, அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன, அண்ட் இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரா இல்லையா, இதுக்கு நடுவுல என்ன நினைச்சு அப்படிங்கறத மீதி கதை. படத்துடைய பிளாட் வந்துட்டு இந்த திருட்டு இந்த விஷயங்கள்ங்கிற மாதிரி இருந்தாலுமே படத்துடைய கோர் வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படிங்கிறது தான். காதல்லையும் போர்லையும் எல்லாமே சரிதான், எந்த ஒரு பாரபட்சம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இடத்துலயுமே டிசிஷன் தானாவே எடுக்கப்பட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம நியாய தர்மம் பார்க்காம தான் நடந்துப்பாங்க. சோ அந்த வகையில இந்த வாக்கியத்துக்கு இந்த படம் வந்துட்டு ஜஸ்டிஃபைங்கா இருக்கு. ஃபுல் படத்துலயுமே அதுக்கான ஜஸ்டிஃபைங்கிறது இருக்கு. மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அனுராக் கஷ்யப் இருக்காரு, அவருடைய பொண்ணு கேரக்டர் அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியல, தெலுங்கு ஆக்டர்ஸ் அவங்க இருக்காங்க. பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு சுனிலோடைய கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு போலீஸ் கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த பிளாஷ்பேக்ல வர கேரக்டர்ஸ் சொல்லிட்டு இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க. எத்தனை கேரக்டர்ஸ்க்குமே ப்ராப்பரான ஒரு ஸ்டார்டிங், ஒரு எண்டிங், ஒரு ஆர்க்குங்கிறது அழகா போயிருக்கு. சுனில் கேரக்டர் வந்துட்டு ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர். சோ அவரு வந்துட்டு இதுக்கு முன்னாடியுமே தெரியும் சுனில் வந்துட்டு காமெடியனா இருந்து அதுக்கப்புறம் ஹீரோவா நடிச்சு அதுக்கப்புறம் இப்ப புஷ்பா மூலியமா திரும்பி வில்லனா இன்ட்ரோடியூஸ் ஆகி இப்ப வந்துட்டு
காமெடி வில்லன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்துல ஸ்டார்டிங்ல அவர் வரும்போது ஜஸ்ட் காமெடி ரோல் தான் நடப்போம். பட் அதுக்கப்புறமா தான் தெரியுது அவருடைய அந்த உண்மையான ஷேடுங்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது அந்த ஒரு ஆர்க்கே வந்துட்டு அழகா போய் முடிச்சிருப்பாங்க. அது இல்லாம வந்துட்டு ஒரு கேரக்டருக்குமே வந்துட்டு அந்த ஆர்க்குங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கும். பிளாஷ்பேக்ல உள்ள கேரக்டர்ஸ்க்கு சரி, பிரசன்ட்ல உள்ள கேரக்டர்ஸ்க்கும் சரி. ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல மல்டி எமோஷன்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சந்தோஷம், அழுகை, கோபம், வெறுப்பு, மேனிபுலேட் பண்றது, பிட்ரே பண்றது, செல்ஃபிஷா இருக்கிறது, கன்ஃபியூஷன்ல இருக்கிறது, டயலமால மாட்டிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு பல எமோஷன்ஸை வந்துட்டு ஒரு படத்துக்குள்ள வச்சு, ஏன்னா இப்போதைக்கு வர்ற படங்கள் எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு ஈஸியா புரியணும்னு சொல்லிட்டு ஸ்பூன் ஃபீட் பண்றதுக்காகவே வந்துட்டு லெஸ் எமோஷனை வச்சு ஒரு ஒன் அண்ட் ஒன்லி சிங்கிள் லினியர் ஸ்டோரியை வச்சே போய்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு படத்தை வந்துட்டு ஓட வைக்கிறதுக்கும் வசூல் பண்ண வைக்கிறதுக்கும் உதவுமே தவிர சினிமா வளர வைக்கிறதுக்கு உதவாது. அந்த மாதிரி படங்கள் பல வருஷங்கள் நீடிச்சுமே அந்த படத்தோடைய பேருங்கிறது நிக்காது. பட் மல்டி எமோஷன்ஸ் வச்சு, மல்டி லேயர்ஸ் வச்சு, மல்டி கேரக்டர்ஸ் வச்சு தரமா பண்ற படங்கள் தான் வருஷங்கள் தாண்டியுமே நிக்கும். அந்த வகையில இந்த மாதிரி படம் கண்டிப்பா நிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பெர்ஃபெக்டா இருந்துச்சு அது. அஸ் அ ரைட்டரா வந்துட்டு அத்விஷேஷ் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தோட ரைட்டருங்கிறதுனாலயே அவர் நடிக்கும் போதுமே அந்த கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமே அவருக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு என்னதான் ஒரு ஈவென்ட் பேஸ்ட் ஃபிலிமா இருந்தாலும் வந்துட்டு ஒரு கேரக்டர் ட்ரிவனாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெயின் கேரக்டர் வந்துட்டு அந்த ஹரிங்கிற கேரக்டர்ல இருந்தா இந்த கதை மொத்தையுமே நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு வந்துட்டு அத்விஷேஷ் சூப்பரா நடிக்கவும் செஞ்சிருக்காரு, பயங்கரமாவுமே இருக்கு. கமிங் டு மிருனால் தாக்கூர், அவங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு 4 படம் ஃபேரி டெய்ல் மூவிஸா நடிச்சுட்டு காசை சம்பாதிச்சுட்டு ஃபேமா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவங்க ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி படங்களுமே நடிக்கிறது வந்துட்டு அப்ரிஷியேட்டபிள். இந்த படத்துல அவங்களுக்கு அவ்வளவு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு, அவ்வளவு இடங்கள் இருக்கு. ஆக்சுவலா அவங்க தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி சீரியஸான படங்களும் பண்றது கிடையாது. நடுவுல அவங்க வந்துட்டு சில ஃபன்னான படங்களுமே பண்றாங்க. ஹிந்தியில போயிட்டு சில ஏதோ ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஏதோ ஒரு ஃபன்னான படம், சும்மா அந்த டம் காமெடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படம். ஸோ அப்படி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. ஸோ மல்டிபிள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸோ அதுலயே மிருனால் தாக்கூர் வந்துட்டு நாட் ஜஸ்ட் அன் ஆக்ட்ரஸ்ங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஷீஸ் ஹார்ட் ஒன். ஸோ அது வந்துட்டு ரியலி அப்ரிஷியேட்டபிள். படத்தோட டேரக்டருக்கு வந்துட்டு உண்மையிலேயே பயங்கரமான விஷயம் தான். டேரக்டரும் அத்விஷேஷும் சேர்ந்து அந்த படத்தை வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் படம் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலுங்கிறத கொடுச்சு. ஒரு தெலுங்கு படம், பட் அதை வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சது. படத்தோடைய ஒரு ஷாட்ல ஒரு சிங்கிள் சீன்லயுமே எவ்ரி சீன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சீன்ல எதையுமே வந்துட்டு அவர் வேஸ்டா வச்சுக்கல. சும்மா வைக்கிற பாருன்னு சொல்லிட்டு எதுவும் வைக்கல, எக்ஸ்ட்ரான்னு இல்ல. சிச்சுபுத்தின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும், நம்ம ஜோனிதாவை தான் அந்த பாட்டுல வந்துட்டு ஆடி இருப்பாங்க, சிங்கர் டு டான்சர். பட் அந்த பாட்டு வந்துட்டு எதுக்காக இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல கேட்கும்போது கூட ஜஸ்ட் வந்துட்டு நம்ம தெலுங்கு சினிமால வந்துட்டு ஒரு கல்ச்சராவே இந்த மாதிரி ஸ்பெஷல் சாங் வைக்கிறதுங்கிறது இருக்கதான் செய்யுது. அது வந்துட்டு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எந்த வகையில வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸை தப்பா காட்டாத வரையுமே வந்துட்டு அது வந்துட்டு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஜோனிதா வந்துட்டு அவங்களுக்குமே அது பிரச்சனை கிடையாது. ஷீ வாண்ட்ஸ் டு ஷோ ஹர் பிசிக்குங்கிற மாதிரி வந்துட்டு இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி எதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கா காட்டணுங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களா சொல்லியிருந்தாரு. சோ அந்த சாங் மட்டுமே தான் அந்த படத்துல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. பட் அந்த சாங்குமே வந்துட்டு படத்தை பெருசா பாதிக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப செட்டிலா தான் அந்த சாங்குமே பிளே இருந்துச்சு. அது ஒரு சூப்பரான விஷயம். அந்த சாங்ல ஒரு ஹிந்தி சிங்கர் வந்துட்டு ஒரு கேமியோ கொடுத்திருந்தாரு. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது. படத்துல சில சீன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா வந்துட்டு ஒரு லிஃப்ட்ல ஒரு சீன் வரும். லிஃப்ட்ல ஒரு ஃபைட் சீன். ஆக்சுவலா இதுவரையும் நான் பார்த்த படங்கள்ல வந்து லிஃப்ட் ஃபைட் சீனை இப்படி ஒரு ஆங்கிள் யோசிச்சு பண்ணது வந்துட்டு பெருசா கிடையாது. மேபி நான் இப்ப வேலை செய்யற இடங்கள்ல அதிகமா லிஃப்ட்ல போயிட்டு வரதுனால எனக்கு இது ஃபீல் ஆச்சாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லுங்க. என்ன மேட்டர் தான், ஹீரோயின் வந்துட்டு வெளில இருக்காங்க லிஃப்ட்டுக்கு வெளியே, இப்போதைக்கு ஹீரோ உள்ள இருக்காரு. சோ இப்ப அடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, ஹீரோ தடுக்கிறாங்க, ஹீரோயின் கிட்ட போக விடாம தடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல வந்துட்டு அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆக வரும்போதெல்லாம் ஹீரோ வந்துட்டு அந்த லிஃப்ட் வந்துட்டு க்ளோஸும் ஆகக்கூடாது. ஏன்னா க்ளோஸ் ஆயிட்டா கீழே போயிடுவாங்க, ஹீரோ வந்துட்டு தனியா மாட்டிப்பாங்க. சோ அந்த லிஃப்ட க்ளோஸ் ஆக விடக்கூடாது, அதே சமயத்துல வரவங்களையும் அடிக்கணும். இந்த ஒரு டென்ஷனுங்கிறது இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு டென்ஷன். இவங்களை அடிக்கணும், அதே சமயத்துல லிஃப்ட்டும் வந்துட்டு கீழே போயிடக்கூடாது. அதனால அந்த பட்டன் அமைக்கிட்டே இருக்கணும். பட் இவனுக்கு தடுக்கிறானுங்க. சோ இந்த ஒரு டென்ஷனை ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வந்துட்டு பில்டு பண்றது ஒண்ணு இருக்குல்ல, அது அமேசிங்கா இருந்துச்சு இந்த சீன்ல. படத்தோட இன்டர்மிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறது இன்டர்மிஷனை வச்சிருந்தது. சோ முதல்ல இருந்தே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோயினை ஏமாத்தணும், ஹீரோயின் வந்துட்டு ஏமாத்தி இந்த படத்தை அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்மிஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஹீரோயின் ஒரு விஷயம் பண்றாங்க, அது மூலியமா வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கிறது அவருக்குள்ள அந்த டயலமான்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது. இவளை ஏமாத்தணும் தான் வந்தோம், ஆனா இவ பண்றதை பார்க்கும்போது வந்துட்டு இவளை ஏமாத்த கூடாதுன்னு தோணுதேங்கிற அந்த டயலமால அந்த இன்டர்மிஷனை வச்சது அருமையான விஷயம்.
அனுராக் கஷ்யப் கேரக்டர், அவருக்கு ஒரு ஆர்கே பயங்கரமா பில்ட் பண்ணிருப்பாங்க. மாலை போட்டிருக்கிற ஒருத்தர் சாமி சரணம்னு சொல்லிட்டு கண்ணையே தொடாத ஒருத்தர், அவரோட பொண்ணு ஒரு போலீஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த கேஸ்குள்ளே அவர் வந்திருப்பாரு. 41 நாள் லீவ்ல போயிருக்கவர் வந்துட்டு இப்ப அந்த கேஸ்குள்ள அவளுக்காக தான் வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களுங்கிறது அவருக்குள்ள நடக்குது. சோ கண்ணே தொட மாட்டேன்னு சொன்னவர் எண்டுல கன் எடுத்து ஷூட் பண்றாரு, சாமி சரணம்னு சொல்லிட்டு மாலையை கழட்டுறாருங்கிற அந்த ஆர்க்கை வந்துட்டு பயங்கர சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலா அனுராக் கஷ்யப் சவுத் மூவிஸ்ல எப்பயாவது தான் நடிப்பாரு. பட் அவர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது விரல் விட்டு என்ற படங்கள் தான். மகாராஜா மாதிரியோ இல்ல இமைக்காலடிகள் மாதிரியோ இந்த படத்துல அவர் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. தரமா இருந்துச்சு அவரோட ஆக்டிங்குமே சரி, அவரோட கேரக்டருக்குமே சரி. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்துட்டு ஒரு செட்டப், ஒரு ராபரிக்கான விஷயம்னு சொல்லிட்டு இதை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள், சில உண்மைகள் தெரிய வந்து அதுக்கான ட்விஸ்ட்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து, அவரை உண்மையிலே மிர்னால் தக்கூரோட ஹஸ்பண்ட் யாரு, அவனுடைய பேக் ஸ்டோரி என்ன, இதுக்கு நடுவுல என்னாச்சு, இவனுடைய பிளாஷ்பேக் என்ன, எதுக்காக வந்துட்டு ஹீரோயின் இவனுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்டர் எல்லாத்தையுமே இந்த செகண்ட் ஹாஃப்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மேக்சிமம் இப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரிதான் மக்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து இன்டர்மேஷன் நிறுத்திட்டு அங்க இருந்து லீனியரா தான் போவாங்க. மேக்சிமம் ஒரு பாயிண்ட நோக்கி அந்த படங்கிறது போகும், அந்த பாயிண்ட்ல போய் அந்த படம் முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு வர்றதுதான் அந்த நான் சொன்ன மாதிரி சினிமா வளர்க்கறதுக்கானது. சோ படம் செகண்ட் ஹாஃப் தொடங்கின உடனே மல்டிபிள் திங்ஸ்ங்கிறது நடக்குது. பட் எங்கேயுமே அது ஓவர் டூ ஆகல, அதே சமயத்துல லேகோ ஆகல. இத்தனை விஷயம் நடக்குது, இத்தனை ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது, இத்தனை கேரக்டர்ஸோடைய ஸ்விட்சுங்கிறது இருக்கு, இவங்களுக்கு அது நடக்குது இவங்களுக்கு இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்ங்கிறது வருது. பட் எங்கேயுமே அந்த தொய்வுங்கிறது இல்ல. ரீசெண்டா வந்து இந்த லீடர் படத்துல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட்ங்கிறது வருது. பட் அது கொஞ்சம் கூட ஓவர் டூவா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ ஏன் அப்படின்னா ஒரே கேரக்டருக்கு மல்டிபிள் ட்விஸ்ட்ங்கிறது கொடுக்கும் போது அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த படத்தோட வில்லன் கேரக்டருக்கு அப்படிதான் இருக்கும். ஒரே கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே மல்டிபிள் ட்விஸ்ட்ங்கிறது இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் அப்படி ஃபீல் ஆச்சு. பட் வேற வேற கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ட்விஸ்ட்ங்கிறது இருக்கு, அந்த சம்பவங்களுமே ட்விஸ்ட்ங்கிறது இருக்குங்கும் போது அது அந்த மாதிரி ஃபீல் ஆகல. சோ இந்த படத்துல அந்த மாதிரி இருந்தது அமேசிங்கான விஷயம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் டிராகன் படத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கிறது, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு படம் ரன் ஆயிட்டு இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் கொடுக்கறது. சோ அந்த க்ளோஷருங்கிறது இந்த படத்துலயுமே இருந்துச்சு. படம் முடிஞ்சிருச்சு, லிட்டரலா வந்துட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு க்ளோஷர். அந்த இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் ஒரு விஷயங்கிறது பண்ணிருக்கு, அந்த கேரக்டருக்கான அந்த பே ஆஃப்ங்கிறது கொடுக்கணும். சோ அதுக்கு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த படத்தை ப்ராப்பரா முடிச்சது. ஆல்சோ வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்றது. சோ சில ஆப்ஜெக்ட்ஸை படத்துக்குள்ள வச்சிருப்பாங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு எமோஷனை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு த்ரூ அவுட் தி ஃபிலிம் வந்துட்டு அது டிராவல் ஆயிட்டே இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த எமோஷனை வந்துட்டு கிளைமேக்ஸ் வரையும் எடுத்துட்டு போறது. அந்த மாதிரி ஒரு டாலர் செயினை வச்சு அந்த எமோஷனை கொண்டு வந்ததுல இருந்து, அது அந்த டாலர் செயின்ல இருந்தே ஒரு ட்விஸ்ட்ங்கிறது இருக்கு. அந்த டாலர் செயினுக்குள்ள ஒரு ரிங் இருக்கு, அதுக்கான மேட்ரு, இது யாரு வாங்கினா யாரு யாருகிட்ட கொடுத்தா, இது எங்கெல்லாம் டிராவல் ஆச்சு, இது உள்ளேயே ஒரு ஸ்டோரிங்கிறது அழகா பில்ட் பண்ணியிருந்தாங்க. இது மூலியமா ஹீரோயினுக்கு என்ன சொல்ல வரான் அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. சில விஷயங்கள் வந்துட்டு சினிமால சொல்லுவாங்க, எப்பயுமே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, சில விஷயத்த காட்டணும்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த படத்துல நிறைய விஷயத்த பெர்ஃபெக்டா காட்டியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதாண்டா சினிமா படம் தான். சோ தரமான படம். வேலை முடிஞ்சா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ஸ்ல இந்த படம் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க. ஒரு தரமான சினிமாவை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சும்மா நானும் ராபரி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாம இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கலந்த ஒரு விஷயத்த வந்துட்டு எடுத்து அதுக்குள்ள இந்த ராபரி படத்தை ஃபிட் பண்ணி எடுத்ததுங்கிறது பயங்கர அமேசிங்கான விஷயம். நான் படத்துல நிறைய விஷயத்த ஸ்பாயில் பண்ணாம தான் சொல்லியிருக்கேன். சோ படம் வந்துட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு, படத்தோட எண்டிங்குமே ஒரு பயங்கரமான விஷயங்கிறது இருக்கு. படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ உங்களை நான் வந்துட்டு அடுத்த அமேசிங்கான இருந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுந்தரராஜன், போயிட்டு வரேன், பாய்.